ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு 4K யூனிடால் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். சாரா பார்த்தீங்களா, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறா. பக்கத்துலேயே குட்டியாலும் உட்காந்துட்டு இருக்கிறா. லேப்டாப் வேணும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க காலையிலேருந்து. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, சோஃபியா வரா. இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது. நல்லா சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு இருந்தா. கிஃப்ட் குட்டியாளுக்கு ஏதோ கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா. அது என்ன கிஃப்ட்டுன்னு எனக்கு சொல்லலை, பட் ரெண்டு பேர்ட்டையும் சொல்லாதன்றாங்க. குட்டியாளு இங்கே வந்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். என்ன விஷயம் தெரியுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து இந்த சாராவே லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா. அப்புறம் யூனி அக்கா ஒர்க் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஒர்க் பண்ணாங்க. நான் ஒரு வாட்டி கூட ஒர்க் பண்ணவே இல்லை. நான் கேம் விளையாடலான்னு பார்த்தேன், கேமும் விளையாட முடியல. ஒரே ஒரு ஃபிஷ் கேம் இருக்கு, அது விளையாடலான்னு ஆசைப்படுறேன். ரெண்டு பேரும் லேப்டாப்பே தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு மட்டும் விளையாடணும்னு ஆசையா இருக்காதான்? என்ன பண்றது சொல்லுங்க. இங்கே எங்கள் வீட்டுக்கு வெளியில் மழை வேற பெய்யுது. ஸோ லேப்டாப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்னதான் விளையாடுறது? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். யூனி அக்கா சொல்லுங்க நீங்களே. குட்டியால் என் பக்கத்தில் வராத, ஏன்னா எனக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க் முடிஞ்சால் மட்டும்தான் என்னால் தர முடியும். நீ தயவு செஞ்சு போய் ஏதாவது ஜாமான் வச்சுட்டு விளையாடு, இல்லை பொம்மை வச்சுட்டு விளையாடு. நான் முடிஞ்சுக்கு தான் தருவேன். யூனி, சாரா, குட்டியால், ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சோஃபியா. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் இங்கே யூனி வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் குட்டியாளுக்கு சில கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சும்மா வச்சுட்டு விளையாடுறதுக்கு. அண்ட் தென் என்ன, நீங்கள் சில வீடியோவில் தான் பார்த்துருப்பீங்க, எல்லா வீடியோலையும் இருக்க மாட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு சிவன் கோயிலுக்கு போட்டிருந்தோம், ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் நான் இருந்திருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். என்ன சாரா லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறா? ஓகே அசைன்மெண்ட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தால, அதுதான் பண்ணிகிட்ருக்காளாட்டக்க. ஓகே நானும் அந்த அசைன்மெண்ட்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன், சாரா கூட ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகேவா? யூனி, நீ அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா யூனி? சொல்லு யூனி. சோஃபியா, நைட்டே முடிச்சிட்டேன். ஓ அப்படியா? ஓகே யூனி, நெக்ஸ்ட்டு சாரா முடிச்சிட்ட உடனே நான் முடிக்க போகிறேன். சரி சோஃபியா, முடிச்சிட்ட உடனே நீயும் முடி. சாரா முடிச்சிட்ட உடனே நீயும் முடிச்சிடு சோஃபியா. சரியா நிற்கிறவா, அங்கே சோஃபாவில் உட்காந்து பேசலாம் வா. நீ கிஃப்ட் ஏதோ வாங்கிட்டு வந்ததை நான் அவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் சொல்லலை. நீ இந்த உட்காந்து பேசு, முக்கியமாக குட்டியாளுக்கு தெரியாது. நீ சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். சோஃபியா அக்காவா? ஐயோ என் செல்ல அக்காவே. சோஃபியா அக்கா, நல்லா இருக்கீங்களா? எப்போ வரீங்க? எப்போ உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போதான் நீங்க வரீங்க. ஆமா, என்னை விட்டுட்டு நீங்க எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போனீங்கல்ல, உங்க பேச்சு நான் பேசக்கூடாதுன்னே இருந்தேன்க்கா. ஆனா உங்களை பார்த்த உடனே என்னால பேசாம இருக்க முடியலக்கா. லவ் யூக்கா. சோஃபியாக்கா, உங்களை தான்க்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே குட்டியால, எனக்கு தெரியும். சரி பார்த்து இறங்கு, ஓகேவா? உனக்காக நான் நிறைய கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குட்டியால், நான் ஊருக்கு போயிருந்தேன், அப்போ கொஞ்சம் எனக்கு தேவையான கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஞாபகம் வந்துச்சு, அதனால் உனக்கும் சில கிஃப்ட்டு மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது உனக்கு பிடிக்குமான்னு என்னன்னு தெரியல. 3 கிஃப்ட்டு புது கிஃப்ட்டு, மீதி அந்த ரப்பர் ஷார்ப்னர் பென்சில் இருக்குல்ல டோமஸில், அந்த கிஃப்ட்டு தான். உனக்கு பிடிக்குமோ என்னன்னு தெரியல, நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன், பார்க்குறியா? சோஃபியா, ஏன் சோஃபியா கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க? உன்கிட்ட என்ன சொன்ன? எப்போ வந்தாலும் சும்மா வா, எதையும் வாங்கிட்டு வராத போவாதன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நீ உன் பிறந்த நாளுக்கு அவளுக்கு ஒரு பூனை கிஃப்ட் கொடுத்திய, அந்த பூனை எங்கே ஓடி போச்சுன்னே தெரியல, இன்னும் காணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? குட்டியால் பர்த்டேக்கு நாங்கள் எல்லாரும் என்னென்ன கிஃப்ட் வாங்கியிருக்கோம்ல உங்களுக்கு தெரியணும்னா குட்டியால் பர்த்டேன்னு போடுங்க, அதில் வரும். அதில் இருக்க பாருங்க, நிறையா 100 கிஃப்ட்டுக்கு மேலே வந்திருக்கு குட்டியாளுக்கு. ஓகேவா? நான் அந்த சேனல் முடியற முன்னாடி நான் அந்த கிஃப்ட் போடுறேன், அந்த வீடியோவும் பாருங்க. ஓகே? ஏண்டி கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வர? சும்மா வந்தா என்ன? யூனி, சும்மா இரு யூனி, உனக்கு ஒன்றும் தெரியாது. குட்டியால்னாவே கிஃப்ட்டு தான்.
குட்டியால் ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ஸ்மைலி ஸ்ப்ரிங் இதோ பாரு 2 ஸ்மைலி ஸ்ப்ரிங் ஜிங் ஜிங் ஜிங்னு அடிக்கும் செம்மையாக இருக்கும். ஒன்று வந்து பிங்க் கலர், இன்னும் வந்து லெமன் கலர், லெமன் எல்லோ சொல்லுவாங்களே அந்த கலர். வாவ், இது ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணி கூட இழுக்கலாம், செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ பார்க்குறியா, கீழே வச்சுட்டேன்னா 2 ஸ்மைலி ஃபேஸ் தெரியும். வாவ், செம்மையாக இருக்குல்ல. இது எனக்கு பார்த்தவொடனே பிடிச்சிருந்துச்சு குட்டியால். இரு நான் உனக்கு கிட்ட காட்டுறேன். தோ பாரு, இது கண்ணை மூடிட்டு சிரிக்கிற ஸ்மைலி, இது கண்ணை திறந்துட்டு சிரிக்கிற ஸ்மைலி. ரெண்டுமே செம்ம சூப்பராக இருக்குல்ல. ஓகே, நான் இது ரெண்டையும் இது மேலே வைக்கிறேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. வாவ், ஸ்ப்ரிங்கா? சோஃபியாக்கா, இதேமாரி ஸ்ப்ரிங்கை வச்சு நான் விளாண்டதே இல்லைக்கா. செம்ம சூப்பராக இருக்குக்கா. லைஃப்ல ஃபஸ்ட் டைம் இப்படி தான்க்கா நான் பார்க்குறேன். ஸ்ப்ரிங் ஸ்மைலி கொடுங்க, நான் இதில் வச்சு இதில் உட்காந்து பார்க்குறேன். வாவ், செம்ம சூப்பராக இருக்கு. செம்ம காமெடியாக இருக்கு. குட்டியால், நானும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி, அதான் உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு 2ஆக வாங்கிட்டு வந்துட்டேன், விளாடு. ஓகே, இப்போ நான் பிங்க் கலர் எடுத்து தலையில் வச்சு பார்க்குறேன். ஐயோ வரல. சரி, பிங்க் ஸ்மைலையும் உட்காடுறேன். ஐயோ செம சிரிப்பாக இருக்குப்பா. யூனியக்கா செம்மையாக இருக்குல்லக்கா. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. இதை வச்சுக்கிட்டே நான் இன்னைக்கு ஜாலியாக விளையாடுவேனே. இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்க, இதை தூக்கி இதுலேயே வச்சு நான் எவ்வளோ ஹைட் ஆகிட்டேன். 2 ஸ்ப்ரிங் ஸ்மைலியில் உட்காந்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நான் தெரியறேன்னா தலைகீழ தெரியறேன்னா? ஓகே, இப்போ பாருங்க, ஸ்ட்ரைட்டாக தெரியறேன்னா? ஐயோ செம்ம ஜாலியாக இருக்குப்பா. செம்ம ஹைட்டாக இருக்கு உங்களோட. சோஃபியாக்கா, தேங்க்யூ ஸோ மச். சோஃபியாக்கா, சாரா இங்கே பாரு, லேப்டாப்பே பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே குட்டியால், இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிங்க் கலர் ஸ்பின். இதை அப்படியே சுற்றி விட்டேன்னா செம்ம ஸ்பீடாக சுற்றும். ஸ்பீடாக தான் சுற்றுது, பட் கேமராவில் மெதுவாக சுற்றுற மாதிரியே தெரியுது, ஏன்னு தெரியல. செம்ம ஸ்பீடாக சுற்றுது பாரு, தெரியுதா? இதை அப்படியே ஷேக் பண்ண செம்ம ஸ்பீடாக சுற்றும். பட் கேமராவில் கொஞ்சம் மெதுவாக சுற்றுற மாதிரி, கேமராவில் மெதுவாக சுற்றுற மாதிரியே தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி கீழே வச்சு சுற்றி காட்டுறேன் பாருங்கள், ஓரளவுக்கு ஸ்பீடாக சுற்றுது இல்லை? வாவ், செம்மையாக இருக்குது. குட்டியாளுக்கு பாருங்கள், எல்லாமே பிங்க்கில் கிடச்சிருக்கு. பிடிச்சிருக்கா குட்டியால்? இந்த ஸ்பின் கையில் வச்சுட்டு நீ சுற்றிக்கிட்டே இருக்கலாம், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அப்புறம் என்ன சொன்னாங்க, இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா, மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குமா, ரிலாக்ஸாக இருக்குமா இந்த ஸ்பின்னு. குட்டியால், இப்போ அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்களேன், எல்லாமே உனக்கு பிங்க்கில் அமைஞ்சிருக்கு. இது மிக்கி மவுஸ் ஸ்கேலு. இது 50 சென்டிமீட்டர் இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணால் 30 சென்டிமீட்டர் ஆகிடும். பார்த்தியா, செம்ம சூப்பராக இருக்குல்ல. ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஸ்கேலு. இதோ பாருங்கள், நிறைய ஸ்டார் இருக்குது, அது இருக்குது, இல்லை ரெக்டாங்கிள் ஹார்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், என் கண்ணை வச்சு காட்டுறேன். என் கண்ணு தெரியுதா? சரி, குட்டியால் ஒன்றை வச்சு பார்க்குறேன், இதில் பார்க்கலாம். ஸ்டாரில் பார்க்குறேன். குட்டியால் நீயும் தெரிகிற, செம்மையாக இருக்குல்ல. இது ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம், இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, உனக்கு நீ உங்கள் ஸ்கூலில் சீனை போடுவேன்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அடுத்தது வந்து பார்த்தோன்னா டோமஸ் செட்டு. இது நிறைய பேர் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் சரி, நான் பார்த்தேன் விலை கம்மியாக இருந்துச்சு, சரின்னு வாங்கிட்டேன். அங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கல. சரி, நான் இங்கே காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு நம்ம கொட்டி பார்க்கலாமா. வழக்கம் போல் தான் பென்சில், ரப்பர், ஷார்ப்னராக தான் இருக்கும். ஓகேவா, இருங்க நான் காட்டுறேன், சரியா தெரியுதான்னு பாருங்கள். இதோ பாருங்கள், டோமஸ் ஸ்கேலு இருக்குது, கிளாஸ் ஸ்கேலு 50 சென்டிமீட்டர். உனக்கு அந்த ஸ்கேல் இருந்தாலும் எடுத்துக்கோ, இல்லை இந்த ஸ்கேல் இருந்தாலும் எடுத்துக்கோ. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பென்சில் இருக்குது, நார்மல் பென்சில் தான். ஓகே, இது வச்சுக்கோ. ஐயோ குட்டியால், கீழே விழுந்துட்ட, பார்த்து உட்காரு. ஓகே, சேரில் பார்த்து உக்காந்துட்டியா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர் தான். அது உனக்கு தெரியும். என்னடா ஓப்பன் பண்ண முடியல, டைட்டாக இருக்குது. சரி, வச்சிட்றேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பென்சில். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பென்சில்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, பட் டார்க்காக அடிக்கும்னு சொல்கிறாங்க பாரு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எது எடுக்கலாம்? ஓகே, இது எடுக்கலாம். இது ஸ்கெட்ச் பென்சில் ஸ்கெட்சு.
இதுவுமே வந்து 1 2 3 4 5 6 இதுவும் 6 தான் இருக்குது குட்டியாலே. 6 கலரையும் அடித்து தீத்துரு ஓகேவா. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இரேசர் ஓகேவா. நல்ல வேலை இரேசர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க, நல்லா அழைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே குட்டியாலே இந்த இரேசர் இதுவும் வச்சுட்டேன். குட்டியாலே என்னால் முடிஞ்சது இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்கிட்ட சொல்லு ஓகேவா. இதில் உனக்கு எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அந்த ஸ்பின்னும் அந்த ஸ்ப்ரிங்கும் தான் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீதி எல்லாம் உனக்கு தெரிஞ்சது தான். என்ன சோஃபியா அக்கா எப்படி கேட்டீங்க? நீ வாங்கிட்டு வந்தது எது நான் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே நான் வாங்கக்கூடியது தான் நினச்சேன். 3rd ஸ்டாண்டர்டுக்கு எல்லாமே நீங்கள் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சோஃபியா அக்கா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோஃபியா அக்கா. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்பின்னு ஸ்ப்ரிங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது சோஃபியா அக்கா. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே தேங்க்யூ குட்டியாலே. தேங்க்யூ ஸோ மச். உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நியூ சேனல். எங்கள் 4K யூனிடாலோட எல்லா எபிசோடையும் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா. அங்கே பாருங்களேன், சாரா இன்னுமே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே எவ்வளோ விஷயம் ஓடிட்டு இருக்குது, அது எதுவுமே அவள் பார்க்கல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.